السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: قل يا أيها الذين هادوا إن زعمتم أنكم أولياء لله من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين. وقال رسول الله صلى الله عليه وسلم: كفى بالموت واعظا. قال الله تبارك وتعالى في شأن حبيبه تكريما وتعظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். அவனது அன்பும் அருளும் முத்து முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் என நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விலே, கடந்த வார ஜும்மாவிலிருந்து இவ்வார ஜும்மா வரை நாம் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நமக்கு மன்னிப்பானாக. நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இந்த ஜும்மா நாடுகள் பொருட்டினால் அல்லாஹ் தஆலா நமது துன்யா ஆகிரத்திலுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்குவானாக. உடல் ஆரோக்கியத்தை தருவானாக. நல்லமை செய்யக்கூடிய ஆரோக்கியத்தையும் பேரின்பத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கிடுவானாக. அன்பான அல்லாஹ்விலே, ஏத்திகாவுடைய நாம் பள்ளியில் இருக்க வேண்டும். காரணம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பள்ளி நாம் இருப்போம். இந்த 1 மணி நேரம் ஏத்திகாவுடைய இருக்கும்போது பின்னாடி ஏத்திகா ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு கேட்கிற பொழுது அது இபாதத்து, இல்மு, தாலீம் எல்லா விதமான நல்லவர்களும் சேர்ந்து அவர்விதமான நன்மைகளையும் அல்லாஹ்வுடைய அருளையும் நமக்கு இட்டுத் தரும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹி நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா. அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பள்ளிவாசல் இஅ்திகாஃப் இருப்பதை நான் நினைத்து கொள்கிறேன். அன்பான பெரியோர்களே, சார்ந்து உட்காருகிற பொழுது பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், நல்ல இதமான தருணம், நல்ல ஏசி போட்டிருக்குது, ஃபேன் காத்து, காலையில் எழுந்ததிலிருந்து எல்லாம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மளை அறியாமல் இயல்பாக தூக்கம் வரும். அதை நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாது, நம்மால் தடுக்க முடியலாம். உட்கார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள், நீங்க சம்மளமிட்டு உட்கார்ந்து ஒன்றும் போகாது. ஆனால் ஒரு காலை நீங்கள் உயர்த்தி உட்கார்ந்து தூங்கி என்று சொன்னால், எதற்கையாக நம்மை அறியாமல் தூங்கினாலே ஒரே நிமிஷத்தை முடிச்சு. நீங்க முடிச்சு பார்க்கும்போது வெடுக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்கான போயிருக்கும். அப்ப தொழுதா தொழக்கூடாது. யாருக்கு ஒது இல்லையோ அவருக்கு தொழுகை இல்லை என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் உற்சாகமாக ஆர்வத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு முக்கியமான காரணம் அல்லாஹ்வை அறிய வேண்டும், அவனை வணங்க வேண்டும், அவனது திருப்தியையும் அவனது நெருக்கத்தையும் பெற்றுத் தரக்கூடிய நல்ல மக்களை நாம் செய்து வர வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது ஆகவே சொற்பமான ஒரு காலம். சீதனா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அவர்கள் முதல்வே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ்,
துன்யானா என்ன, துன்யாவுடைய வாழ்க்கையில என்ன எனக்கு சொல்லித்தார்கள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா கர்ரவியத்தின் நாஹி கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக வாழ்க்கை என்பது தூங்கக்கூடிய நபர் பார்க்கக்கூடிய கனவை போல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூங்கக்கூடிய நபர் பார்க்கக்கூடிய கனவை போல் என்றார்கள். அன்பானவர்களே, நாம் பல கனவுகளை கண்டிருப்போம். ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். வானத்தில் பறப்பதாக, இந்த நாட்டினுடைய அதிபராக, இந்த நாட்டினுடைய பிரதமராக, இன்னும் எத்தனையோ வகையாக நாம் நம்மை கண்டிருப்போம். அன்பானவர்களே, விழித்து பார்த்தால் எல்லாம் போலியாக இருக்கும். விழித்து பார்த்தால் எல்லாம் போலியாக இருக்கும். அதுதான் இந்த உலக வாழ்க்கை. சீதனா இமாம் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், உலக வாழ்க்கைனா எவ்வளவு, உலக வாழ்க்கைனா எவ்வளவு. அன்பானவர்களே, ஒட்டுமொத்தமா நம்ம ஆலம் லருவாவில் இருந்தோம். ஆலம் லருவாவில் இருந்து ஆலம் ஷஹாதாவா இந்த உலகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அடுத்த ஆலம் வருஷத்துக்கு கபருடைய வாழ்க்கைக்கு செல்ல இருக்கிறோம். இந்த கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஆலம் கபர் என்று சொல்லப்படக்கூடிய ஆகிரத்தினுடைய மறுமை நாளுடைய வாழ்க்கைக்கு செல்ல இருக்கிறோம். அங்க போனதுக்கு பின்னால ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குவாங்க. அல்லாஹ் நம் சார்ந்திருக்கக்கூடிய நாம் துஆ செய்த அனைவரையும் நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பாங்க. ஆமீன். அன்பானவர்களே, இந்த ஒட்டுமொத்த காலத்திலும் வைத்து பார்க்கிற பொழுது இந்த ஆலமு ஷஹாதா, இந்த உலக வாழ்க்கை என்பது ரொம்ப குறைவான ஒன்று. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அது இப்படி கூட சொல்வார்கள், நாம பிறந்த உடனே பாங்கு சொல்லப்படுகிறது, நாம பிறந்த உடனே காமத்தும் சொல்லப்பட்டு விடுகிறது. வலது காலத்துல வாங்கி இடது காலத்துல இக்காமத்து முடிந்தது, அவ்வளவுதான். அடுத்து ஜனாசா தொழுகை தான் நமக்கு இருக்குது. இப்ப இந்த ஜனாசா தொழுகைக்கு பாங்கும் கிடையாது, இக்காமத்தும் கிடையாது. சரி, நம்ம உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது? தொழுகைக்கு பாங்க சொல்லப்பட்டு விட்டது, தொழுகைக்கு இக்காமத்து சொல்லப்பட்டது. இந்த இக்காமத்து சொன்னதுக்கு பின்னால இமாம் தக்பீர் கட்டுறதுக்கும் காமத்து சொன்னதுக்கும் இடையில் எந்த மணி நேரம் இருக்குமோ, எவ்வளவு நேரம் இருக்குமோ, அதுதான் இந்த ஒட்டுமொத்த உலகங்களில் வைத்து நாம் வாழக்கூடிய உலக வாழ்க்கை என்பது என்றார் இமாம் கஸாலி சொன்னார். அவ்வளவுதான். நாம சொல்லியாச்சு, நாம் சவ்வு சுக்கூபக்கும் ரஹீமுல்லா என்று சொல்லிவிட்டு தக்பீர் தஹ்ரீமா சொல்ல போகிறார். அவ்வளவுதான். இந்த கேப்ல ஒரு நிமிஷம், 1.5 நிமிஷம், இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய உலக வாழ்க்கை என்பது. அப்ப இந்த உலக வாழ்க்கைங்கிறது நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை நாம் மறுபுலக வாழ்க்கையில் உயர்ந்து இருப்பதற்கான படிக்கட்டுதான். இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்றுதான் அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காகத்தான் நமக்கு மௌத்தையும் படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஹயாத்தையும் நமக்கு படைத்திருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்று யூதர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டார்களாம். நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இறைநேசர், அல்லாஹ்வுக்கு வந்து விருப்பமானவர்கள், அதெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்க சொன்னா, குல் நபியே, அந்த யூதர்களை பார்த்து கேளுங்கள், குல் யா அய்யுஹல்லதீன ஆது இன் ஸஅம்தும் அன்னக்கும் மௌலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸி ஃபதமன்னூல் மௌத் இன் குன்தும் ஸாதிகீன். எல்லா மக்களை தவிர நீங்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, அந்த எண்ணிக்கை, அந்த எண்ணம் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் சொன்னது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் மௌத்தை ஆதரவுங்கள் என்றார்கள். மௌத்தை ஆதரவு, மௌத்தை எண்ணி பாருங்கள். அன்பானவர்களே, நம்ம கண்ணு முன்னால கடந்த 1 வாரம் 10 நாட்களுக்குள்ளாக 3 விதமான அபாயமான மூத்து நடந்தது. 3 விதமான மூத்துகள். ஒண்ணு ஹஜ்ஜில நடந்த மௌத், கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர் வஃபாத்தா இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் குவைத்துல நெருப்பு பற்றி அதுல நிறைய பேர்கள் இறந்திருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 30-40 பேருக்கு இறந்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் மரணித்திருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், உலகத்துக்கு வந்த அத்தனை பேர்களும் மௌத்தாகத்தான் இருக்கிறோம். என்னுடைய மௌத்து வரும், என்னுடைய மௌத்து எனக்கு வந்தே வரும், எப்ப வேணாலும் வரும். இப்ப வந்துச்சுன்னு சொன்னா என் ஆடையும் என் ஆடையை சேர்த்து வச்சு கட்டுவார்கள். இந்த காலம் நாம் நினைத்திருக்கிறோமா? நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய மௌத்தை இப்படி நினைத்திருக்கிறோமா? அன்பானவர்களே, நாம் அதிகமாக நிறைய கூற வேண்டியது நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்தல்ல, வாழ்க்கையை குறித்தல்ல, மௌத்தை குறித்து தான் அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும்.
அன்பானவர்களே, நாம ஒரு ஊருக்கு பெறப்படுறோம். இங்கிருந்து அச்சுக்கெல்லாம் ஆட்கள் பெறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அன்பானவர்கள், போறதுக்கு முன்னதாகவே ஹாஜிகள் அங்கு சென்று தனக்கு தேவையான எதுவெல்லாம் தேவையோ, எதுவெல்லாம் தனக்கு தேவையில்லை எண்ணினார்களோ அது எல்லாம் தயார்படுத்தி தான் எடுத்து சென்றிருக்கிறார்கள். உண்டுதானே? அப்போ இந்த உலக வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் அல்ல, மறுபுலக வாழ்க்கை தான் எனக்கு நிரந்தரம் என்று சொன்னால், இந்த மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நான் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு எனக்கு பிச்சாருக்கு நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஹ்லாஸோடு நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தார்கள் என்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், கஅன்னக தமூது கதன், நீ நாளைக்கே மூத்தாகனமாகி வணங்கினாங்க. நீ அல்லாஹ்வை தொழுகிறாய், அல்லாஹ்வை நீ வணங்குகிறாய், நீ வணங்குகிற பொழுது உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கஅன்னக தமூது கதன், நீ நாளைக்கே மரணித்து விடுவாய் என்ற நினைப்பிலேயே நீ அல்லாஹ்வை வணங்கு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இந்த உலகத்துக்கு வந்தது சம்பந்தமா அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இஹ்பிது ஃபில் அர்தி ஜமீஆ, பூமிக்கு எல்லாரும் இறங்குங்கள் நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இப்லீஸ் எல்லாம் வேண்டாம். அல்லாஹ் எல்லாரையும் இறக்கி விட்டாங்க. இறக்கிட்டு எல்லாம் சொன்னா, என் பொருத்துல இருந்து உங்களுக்கு ஹிதாயத் வரும். ஃபமனிஹ்ததா, யார் அந்த ஹிதாயத்தை நீங்கள் எடுத்து பின்பற்றிக் கொள்கிறீர்களோ உங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாதுன்னா, எந்த விதமான பயம் கிடையாது, எந்த விதமான கவலையும் கிடையாதுன்னு. அந்த ஹிதாயத் என்பதற்கு என்ன அர்த்தம்? இந்த ஹிதாயத் என்பதற்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லுவான், ஃபம யுரிதுல்லாஹு பிஹி ஐ யஹ்தியல்லாஹு பிஹி ஸத்ரா ஃபம யுரிதுல்லாஹு ஐ யஹ்தியஹு வ யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடி இருக்கிறானோ அல்லாஹ் தன்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கி நேர்வழி காட்டுவான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இப்போ அல்லாஹ் நெஞ்சத்தை விரிவாக்கி நேர்வழி காட்டுவான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு மனிதர் உடற்பயிற்சி செய்கிறார், 6 ஆண்டு பாகுவான உடலை கொண்டு அந்த நெஞ்சு விரிந்து நிற்பதா? கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிதாயத்துக்கு வார்த்தை சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், அல் இனாபத் இலா தாரில் சுலூதி வ தஜாஃபி அன் தாரில் குரூரி வல் இஸ்திஅதாத் லில் மௌத் கப்ல நுஸூல் மௌத். எப்போதும் ஒரு மனிதருக்கு அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கி விட்டான் என்று சொன்னால் அவர் எப்பொழுதுமே சரி ஆகிரத்தை நினைவு கூறக்கூடியவராகவே இருப்பார். இந்த உலகம் எனக்கு நினைவு, இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் கிடையாது, ஆகிரத்து தான் எனக்கு நிரந்தரம். ஆகிரத்தின் பாதை கவனம் செலுத்திக் கொண்டே இருப்பார். ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்தை விட்டும் அவர் விரண்டோடி கொண்டே இருப்பார், அகன்று கொண்டே இருப்பார். அவருடைய மௌத் வருவதற்கு முன்னால் தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அவர் தனக்காக தயார்படுத்திக் கொள்வார். நாம் என்ன தயார்படுத்தி இருக்கிறோம்? எனக்கு மௌத்து நிரந்தரம், மலக்குள் மௌத் என்னிடத்தில் வருவதும் நிரந்தரம். எப்போது வேணாலும் வரலாம், எங்கு வேணாலும் வரலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க ஒரு பயணம் மேற்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அங்க 2ல 1 உறுதியாக இருக்கும். ஒன்று ஏறணும், இன்னொன்னு மௌத்து. ஒன்னு ஏறணும், இன்னொன்னு மௌத்து. இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு சென்றக்கூடிய ஹாஜிகள் இங்கிருந்து போனாங்க, அங்க மரணம் நினைக்கல, அங்கதான் அவர்களுக்கு மரணம், அங்கேதான் அவர்களுக்கு மரணம். அல்லாஹ் நல்ல மௌத்தை தந்திருக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்த அந்த சமயத்திலே அரஃபா வெளியிலே ஒரு மனிதர், ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவர் வாகனத்திலே ஒட்டகத்திலே இருந்தார். அந்த நேரத்திலே ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்ததில் அவர் வலி ஏற்பட்டு வஃபாத்தாகிவிட்டார். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் குறிப்பாங்க, எந்த விதமான மனமும் அவரிடத்திலே நீங்கள் பூசி விடாதீர்கள். இருக்கிற அந்த 2 ஆடையிலேயே, இஹ்ராமுடைய ஆடையிலேயே அவரை தகவலிடுங்கள், அப்படியே அடக்கம் செய்யுங்கள். நாளை ஆகிரத்தில் அவர் கல்வியா முழங்கிய வண்ணம் அவர் எழுப்பப்படுவார். சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு மார்க்கம்! அந்த சஹாபி அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சரி, நீங்கள் யோசித்து பாருங்கள், 550 பேர்கள், 550 பேர்களுக்கு மேல நிறைய ஹாஜிமார்கள் வஃபாத்தாக இருக்கிறார்களே, பாக்கியசாலிகள். நல்ல மௌத்து. அவர்கள் அல்லாஹ்வை நாடி சென்றார்கள், அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டார். பார்ப்பதற்கு வெயிலால் சிரமப்பட்டு
வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர் ஹாஜியாக மரணித்திருக்கிறார், ஹாஜியாக மரணித்திருக்கிறார். எல்லாம் நமக்கு ஆக்கியத்தை தருவானார். அன்பானவர்களே, நல்ல மௌத்தி எல்லாம் நமக்கு தருவானார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வேளை துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹதமி, யா அல்லாஹ், உன்னிடத்தில் இடிபாடுகளில் நான் சிக்குவதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மினத் தர்தி, மேலிருந்து கீழே விழுகிறதிலிருந்து முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மினல் கரகி வல் ஹரகி, யா அல்லாஹ், நான் மூழ்குவதிலிருந்தும் நெருப்பினால் பொசுக்கப்படுவதிலிருந்தும் முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மினல் ஹரமி, வயோதிகம் ஏற்பட்டு தள்ளாத வயது ஏற்பட்டு என்னுடைய சுய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு படுத்தியாகுவது விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். வஅஊது பிக மின் அன் யத்தகபித்தனி ஷைத்தான் மினல் மௌத்தி, மௌத்துடைய நேரத்துல ஷைத்தான் என்னிடத்துல வந்து எனக்கு நிறைய தொல்லைகளை தந்து என்னை குழப்பத்தில் ஆழ்த்தி என்னை குஃப்ரில் கொண்டு போய் மரணிக்க வைப்பதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வஅஊது பிக அன் அமூத ஃபீ சபீலிக முத்பிரா, யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே நான் ஜிஹாத் செய்ய வந்து புறமுதுகிட்டு ஓடி நான் மௌத்தாகுவது விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக அன் அமூத லதீகா, யா அல்லாஹ், நச்சரவங்களால் விஷஜந்துகளால் கொல்லப்பட்டு நான் மௌத்தாகுவது விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று துஆ செய்தார்கள். யோசித்து பாருங்கள், பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக துஆ செய்திருக்கிறார்கள். மிஷ்காத்துல் மிஸாபி என்ற ஹதீஸ் கிதாப் இருக்கிறது. அந்த ஹதீஸ் கிதாபுடைய விரிவுரையை எழுதிய மிர்காத் என்ற கிதாப் எழுதிய இமாம் தௌபஷ்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த துஆவிற்கு விரிவுரை சொல்கிற பொழுது இது பல்வேறு விஷயங்களோடு இருக்கிறது. ஒன்று முசீபத்து இருக்குது, ஒன்று முசீபத்து இருக்கு, அழிவும் இருக்குது. சில ரிவாயத்துகளில் நெருப்பு பட்டு, நெருப்பினால் கரிக்கப்பட்டு அல்லது நீரில் மூழ்கி இறந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவானா, ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவானா. அப்படி இருக்கிற பொழுது இது மாதிரியான ஒரு நேரங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஏற்படுவதற்கும் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்களே, என்ன காரணமோ? அதற்கு இந்த ஹதீஸினுடைய விரிவாக சொல்லுவார்கள், மனிதனுக்கு இது போன்ற நிலையில் ஏற்பட்டால் அவன் தன்னை எறியாமல் கலிமாவை புறக்கணித்து குஃப்ருடைய மௌத் ஏற்பட்டாலும் ஏற்பட்டுவிடும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற தருணங்களை விட்டும் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். ரொம்ப மோசமான தருணம் என்பது ஒரு மனிதனுடைய மௌத்தாகக்கூடிய நேரத்திலே ஷைத்தான் அவனிடத்துல வந்து அவனை கலிமா சொல்ல விடாமல் மௌத்தாக ஏக எவ்வளவு முடியுமோ அத்தனை சூழ்ச்சியையும் செய்வான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கலிமாவோடு மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் நசீபாக்குவானாக. அன்பானவர்களை குவைத்தில் மரணித்த அத்தனை முஸ்லீம்களுக்கும் எல்லாம் சொர்க்கத்தையும் ஷஹீதுடைய அந்தஸ்து தருவானாக. அன்பானவர்களே, ஷஹீதுடைய அந்தஸ்துங்கிறது சாதாரணமானது கிடையாது. நம்ம மௌத்தானவர்கள் கூட சொல்லக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்ட கொல்லப்பட்டவர்களே, நீங்கள் மௌத்தானவர்கள் நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரிஸ்க் கொடுக்கப்பட்டு அவர்கள் என்றும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான், யா அல்லாஹ், எனக்கு ஷஹீதா அப்படி பாக்கியத்தை கொடு. அதுவும் உன்னுடைய ஹபீபாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலேயும் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நசீபாக கேட்டுட்டு இருந்தான். சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒருத்தர் வீட்டுல வஃபாத் ஆகிறார், அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குமா? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 20 முறை ஒரு நபர் மௌத்தை பற்றியே நினைவு கொண்டிருந்தார் என்று சொன்னார். அல்லாஹ் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவான். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்முடைய மௌத்தை எண்ணுகிறோமா? மௌத்துடைய நினைப்பு நமக்கு வருகிறதா? எத்தனையோ மௌத்தை கண்கூடா காண்கிறோம். இங்க ஒருத்தர் மௌத்தா, அங்க ஒருத்தர் மௌத்தா, அந்த ஜனாசா இந்த ஜனாசா, இள வயது முதிய வயது குழந்தை என்று மாறாமல் மௌத் வந்து கொண்டே இருக்கிறது. ஜனாசா நாம் தொலை வைத்துக் கொண்டே இருக்கிறோம், தொழுது கொண்டே இருக்கிறோம், கபரடக்கம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஏனோ தெரியவில்லை, நம்முடைய கல்வியில் மாத்திரம் மௌத்துடைய சிந்தனை வருவதே இல்லை. நமக்கு இந்த உடம்பு நிரந்தரமானதா? உண்மானவர்களே, இந்த மூணாவது ஒரு மௌத்திற்கு இங்க கள்ளச்சாராயம் மூச்சு, கள்ளச்சாராயம் மூச்சு. அல்லாஹ் பாதுகாப்பான.
அன்பானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதர் சாராயம் குடித்தார், தௌபா செய்தார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறார். அதே நேரத்தில் இப்படியும் ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அடுத்து சொல்றாங்க, மமன் மாத்த, அவர் சாராயம் அருந்திய நிலையில அவர் மௌத்து விட்டார் என்று சொன்னால் அது காஃபிருக்கு நான் ஸல்லல்லாஹு அந்த ஒரு ஹதீஸ்ல கடினமான வார்த்தையை பிரயோகிக்கிறார்கள். இரண்டாவது அதை சொல்றாங்க, எந்த ஒரு நபர் சாராயம் குடிக்கிறார், சாராயம் குடித்த நிலையில் அவர் மன்னித்து விடுகிறாரோ, சாராயம் குடித்து தௌபா செய்கிறாரோ, தௌபா எல்லாம் கபூல் செய்வார். பிறகு அவர் சாராயம் குடித்த நிலையில் அவர் அப்பா கைவிட்டார் என்று சொன்னால் அவர் காஃபிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது சொன்னாங்க, எந்த ஒரு நபர் சாராயம் குடித்து அவர் தௌபா செய்கிறாரோ, அவர் தௌபாவை எல்லாம் அங்கீகரிக்கிறார், அதே நிலையில் அவர் மன்னித்து விட்டார் என்று சொன்னார் அவர் காஃபிர் என்று கடினமான வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாலாவது அதே மாதிரி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதுக்கு முன்னால் அவர் திருந்துறேன்னு சொன்னா திரகத்துல் ஹிபால் தான் அவருக்கு கொடுக்கப்படும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்லுவாங்க, திரகத்துல் ஹிபால் என்ன யார் சொன்னான்னு கேட்டபோது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நரகவாசிகளுடைய உடம்பிலிருந்து வழியக்கூடிய சீல் சேலம் அந்த வியர்வை தான். யோசித்து பாருங்கள், நம்முடைய வியர்வை நமக்கு வந்தாலே நம்முடைய தாக்கை நம்மளாலேயே தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. சில வேலை செய்யக்கூடியவர்களை பார்க்கிற பொழுது அவருடைய உடம்புல வரக்கூடிய வியர்வையை பார்க்கிற பொழுது நாம் மூக்கை சுழிக்கிறோம். அன்பானவர்களே, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அல்லாஹ்வுல ஹிதாயத்தை தருவானாக. டிச்சில இறங்கி வேலை செய்யறாங்க. நம்ம வீட்டுல கக்கூஸ் அடைச்சிருக்குன்னு சொன்னா இறங்கி வேலை செய்கிறார்கள். அது போன்றவர்களுடைய உடம்புல வரக்கூடிய வேர்வை எந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்கும், எந்த துருவாடை இருக்கும். இதை விட ஆக மோசமானது எதுன்னு கேட்டோம்னா நரகவாசிகள் உடம்புல வரக்கூடிய இந்த சீல் சேலம் வேர்வை தான். அதை சாராயம் குடிக்கக்கூடிய நபருக்கு குடிப்பாட்டப்படும். யோசித்து பாருங்க, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் சதா காலம் அல்லாஹ் தன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், தான் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான், தான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லாஹ் தஆலா கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்கிற சிந்தனை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலிருந்து நீங்காமல் இடம்பெற்றிருக்க வேண்டியது ஒரு முஸ்லிமுடைய கனவையாகும். எந்த நேரத்திலும் என் ரப்பி என்ன பார்த்துட்டே இருக்கிறான், நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அல்லாஹ் தஆலா என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்ற சிந்தனை இருந்துட்டே இருக்கணும். அதனாலதான் சொன்னாங்க, ஒரு முஃமின் ஜினா செஞ்சானா அவன் ஜினா செய்யற வேலையில முஃமினாக இருக்க மாட்டான். ஏன்னா அவன் ஈமான் அவன் தலைக்கு மேல போயிருமா. ஒரு முஃமின் சாராயம் குடிக்க மாட்டான், அப்படி குடிச்சான்னு சொன்னா குடிக்கிற வேலையில முஃமினாக இருக்க மாட்டான். காரணம் அவனோட ஈமான் அவன் தலைக்கு மேல போயிடும். ஒரு முஃமின் திருட மாட்டான், அவன் திருடுகிற நேரத்திலே அவனோட ஈமான் அவனோட இருக்காது, தலைக்கு மேல போயிடும். அந்த நேரத்தில் ஒரு மௌத்துன்னு சொன்னோம்னா அந்த பெரிதான் எங்க பார்த்தாலும் அதுல நம்ம பசங்க நம்ம ஆளுங்க கேவலமாக இருக்கிற ஒரு மளிகைக்கடையில போய் நின்று ஏதாவது ஒரு பொருளை வாங்கலாம் நிற்கும் போது பார்த்தோம்னா அவன் வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கிட்ட மறைச்சிக்கிட்டே வேற ஒரு கவரையெல்லாம் வாங்கிட்டு போறான். மனது வலிக்கிறது. அந்த நேரத்தில் ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டு சொன்னால் அவன் காலகாலத்திற்கும் அவன் கடுமையான அதாபுகளை அறிவிக்க வேண்டுமே. அந்த அதாபை எண்ணி பார்ப்பதில்லை. அன்பானவர்களே, ஒரு இடுப்பு பிடிச்சிருச்சு, கைகால் சுருக்கிருச்சு, ஒரு தலைவலி வந்து விட்டது, அது நம்மால் தாங்க இயலவில்லை, ஒரு காய்ச்சல் வந்து விட்டது, நம்மால் தாங்க இயலவில்லை, தொடர் இருமல் வந்து விட்டது, அதனை நம்மால் தாங்க இயலவில்லை, இன்ன பிற வியாதிகள் எல்லாம் வருகிற பொழுது நம்முடைய உடலும் மனமும் தாங்கிக் கொள்ள இயலாத பொழுது அன்பானவர்களே, ஒரு மனிதனால் எப்படி கபருடைய அதாபையும் ஆகிரத்தினுடைய அதாபையும் அவனால் தாங்கிக் கொள்ள இயலும்? துணிந்து செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுமையான தண்டனைகளை வைத்திருக்கிறான். கொடுமையான தண்டனைகள். அப்போ ஒரு முஸ்லிம் முஃமின் நான் அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த துனியால வந்தது அல்லாஹ்வுடைய அருளாலத்தான் என் அம்மாவுடைய வயிற்றில நான் சதை கட்டியாக இருக்கிற பொழுதே அல்லாஹ் எனக்கு இரணம் கொடுத்தான். அன்றே எனக்கு உயிரை ஊதியவனும் அவன் தான். இப்ப நான் உயிரோடு இருக்கணும்னு சொன்னோம்னா இந்த நேரத்தில் என் உடம்புல ஓடக்கூடிய உயிரையும் அவனோட கண்ட்ரோல்ல தான் வைத்திருக்கிறான். இந்த சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒருபோதும் பாவம் செய்ய முயல மாட்டான். அவ்வாறு அவன் பாவம் செய்து விட்டாலோ, அவனுடைய நஃப்ஸினுடைய தூண்டுதலால் அவன் பாவம் செய்து விட்டாலோ அடுத்த கணமே அல்லாஹ்வின் பக்கம் ருஜு ஆகுவான், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவான். அந்த சிந்தனை எங்க போச்சு?
நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் சொல்லுவான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிகும் ஃபாஸிகூன். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்திருந்தார்களே அவர்களை போட்டு நீங்கள் ஆகிவிட வேண்டாம். உலாயிகும் ஃபாஸிகூன். யாராவது அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் சொன்னால் அல்லாஹ் அவர்களை மறந்து விடுவான். அவர்கள் பாவிகள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ் தஆலா பாவிகளுக்கு ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான். என்பார்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என் சிந்தனை, என் எண்ணம், என் செயல்பாடுகள் இதுவெல்லாம் ஆகிரத்து குறித்து இருக்கிறதா, துன்யாவை குறித்து இருக்கிறதா? சரி, துன்யாவை குறித்து தான் இருக்குது என்று சொன்னாலும் நான் செய்யக்கூடிய எண்ணக்கூடிய செயல்களும் சொற்களும் அது ஆகிரத்திற்கு எனக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொரு நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்பியாக்களாக, நபிமார்களாக இருந்தாலும் சரி, ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த ஒரு காரியத்திற்குமே அல்லாஹ்வை முன்வைத்தார்கள், ரசூலை முன்வைத்தார்கள். சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ் சாராயம் ஹராம்ங்கிற ஆயத்தை இறக்கி வச்சுட்டான். சாராயம் ஹராம்ங்கிற ஆயத்தை இறக்கி வச்சுட்டான். அந்த இறக்கி வைக்கும்போது அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஷிர்கையும் சேர்த்து வச்சுட்டான். ஷிர்கையும் சேர்த்து வைத்து விட்டான். அல்லாஹ் அவங்களுக்கு சிலை வணக்கத்தையும் ஹராமாக்கி விட்டான், சாராயம் குடிப்பதையும் ஹராமாக்கி விட்டான். இந்த ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்கள் உறுத்தல் கொடுத்து இங்கேயும் நடக்கிறாங்க. இவர் அவர்கிட்ட போறாரு, அவருக்கு இவருக்கு போறாரு, இவருக்கு மாறி மாறி வர்றாங்க. என்ன பேசிக்கூடாதுன்னு சொன்னா, நாம ஷிர்கில இருந்து தௌபா செய்து முஸ்லிம்களா முஸ்லிம்களா நம்ம ஆயிட்டோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், சாராயம் குடிக்கிறது ஷிர்கோட ஒப்பிடுறானே, முஷ்ரிக் ஆயிடுவோமோ, நம்ம முஷ்ரிக்கா போயிடுவோமோ, நம்ம காஃபிரா போயிடுவோமோ என்று நினைக்கிறார்கள். இப்ப என்ன அது கவலையெல்லாம் இல்லை. இதே நம்ம பள்ளிவாசலுக்கு வெளியில நானும் நம்ம அரசுக்கு ஒரு தூக்கத்துக்கு பேசிட்டு இருக்கும் போது ஒரு முஸ்லிமான சகோதரர் அப்படியே போறாரு, நல்ல போதை. நான் திருந்த மாட்டேன், நான் திருந்த மாட்டேன், நான் திருந்த மாட்டேன் பயப்படுறது. வேதனையா இருக்கு, வேதனையா இருக்குது. இதை நாம் எப்படி சொல்வது? அடுத்த நாள் அப்போ ஒரு மனிதன் பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டவன். அப்போ அந்த பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்ட மனிதன் ஆரம்பம் முதல் அவனுடைய மரணிக்கிற வரை அவனுக்கு நல்ல பழக்கங்களையும் நல்ல சொற்களையும் நல்ல செயல்பாடுகளையும் அவன் கற்றுத்தர வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை. ஒவ்வொரு உரையை அடைகிற பொழுது அவன் பார்த்து சிந்திக்க வேண்டாமா? தனக்கு எது நல்லது எது கெட்டது என்று சிந்திக்க வேண்டாமா? நம்ம அரசாங்கம் இருக்கிறது, எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி ஊத்தி கொடுப்பதில் முதலாளாக்களாக அவர்களே இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்ம பாதுகாப்பாங்க. நான் காட்சி ஊத்தினா நல்லது, நீயா குடிச்சீங்கன்னா கெட்டது. நீ கெட்டுட்டிய, நீ செத்துட்டேன்னு சொன்னா உனக்கு நான் பணத்தை தர்றேன். நீ எங்க உதவி சேர்ந்தது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடா குடிகாரர்களாக இருந்தவர்கள் எல்லாம் திருத்தினார்கள். இந்த அரசாங்கம், எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, இந்த மனித வளத்திற்காக வேண்டி, வாழக்கூடிய குடிமக்களுக்காக வேண்டி எல்லா நல்ல திட்டங்களையும் நான் தீட்டிக் கொண்டே இருக்கிறேன், உங்களுடைய வளமான வாழ்க்கைக்கான எல்லா ஏற்பாடுகளும் நான் செய்கிறேன் என்று நமக்கு முதலமைச்சர் கூறுகிறார். ஆனால் சாராயம் காய்ச்சி ஊற்றி கொடுப்பதை மாத்திரம் நிப்பாட்ட மாட்டேங்கிறார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜில் மரணித்த ஹாஜிகளுக்கும் குவைத்தில் மரணித்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்கிடுவானாக. இந்த கள்ளச்சாராயம் இப்படி எல்லா விதமான போதை வஸ்துக்களில் அடிமைப்பட்டு அதில் மீள முடியாமல் இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள் ஹிதாயத்தை தருவானாக. அதுபோன்ற பெரும்பாவங்களை விட்டும் செய்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்த, ரசூலுக்கு பிடித்த எல்லா நல்லவர்களும் செய்யப்படி பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நசீபாக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.